ரைஸ்லாம் எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் கால் வீட்டு வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திரிக்கிறேன். இந்நாளிலே கூட 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம சில வசனங்களை தியானிப்போம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்று பார்த்தோமானால் சரீரத்தை குறித்து பார்க்க போகிறோம். சரீரம் இருக்கும் வரை தான் ஆட்டம், ஓட்டம், நடை, பேச்சு, பார்வை, திமிரு, ஆணவம் எல்லாமே என்ன பண்ணுது? சரீரத்தை வச்சு கொண்டு செய்கிறது. சரி, இந்த சரீரத்தினாலே என்ன செய்கிறோம் என்று நம்ம பார்ப்போம் இந்த நாளையிலே. நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். எப்படி? நாம் தைரியமாகவே இருந்து நம்ம எப்படியாவது ஆண்டவருக்குள்ளே போக போகிறோம் என்று இந்த தேகத்தை விட்டு குடி போகவும், எப்படி இருந்தாலும் இந்த சரீரத்தை விட்டு நம்ம ஆத்துமா கர்த்தரிடத்தில் குடியிருக்கும் அதிகமாக விரும்புகிறோம். எல்லாருமே என்ன பண்ணுறோம்? கிறிஸ்தவர்கள் விரும்புகிறார்கள். கிறிஸ்தவ அல்லாதவர்களுக்கு இது தெரியாது. இது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், இது எவ்வளோ பெரிய கிருபை, இது எந்த அளவுக்கு அவங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்குதுன்றது கூட அறியாமல் தெரியாமல் அலைந்து திரிகிற ஜனங்களை நான் பார்க்கிறேன். சரி, அப்போ பாருங்கள், கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். யாரே? கிறிஸ்தவர்கள். ஆனால் கிறிஸ்தவர்களை குறித்து தான் பவுல் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அந்த இயேசுவை அறிந்த ஜனங்களை பார்த்து பேசுகிறார். இது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். குடி இருந்தாலும் உள்ள இல்லைனாலும் மறித்தாலும் நம்ம எப்படி இருக்கிறோமா? சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். எங்கே பிரியமாக இருக்க நாடுகிறோம்? இன்றைக்கி யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணினா பாருங்கள், பிரியமானவர்களே, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. கிறிஸ்தவ அல்லாதவர்களை விட்டுருங்க, கிறிஸ்தவர்களே சொல்கிறேன் நான். இதெல்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எவ்வளோ பைபிளில் கொட்டி கிடக்கிற முத்துக்கள், வைரம், வைடூரிய பொக்கிஷங்கள் கொட்டி 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 கிடக்கிறது. வசனத்தின் மூலியமாக கூட ஜனங்களுக்கு என்ன பண்ணலாம்? பேசலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு மனுஷன் ஆட்டா, ஒரு 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 எப்படி சொல்ல, ஒரு தோல்வியுற்ற ஒரு மனுஷன் ஆட்டா அவங்கள கிண்டல் அடித்து கேலி அடித்து அவங்கள பேசுகிற பேச்சு என்ன, அவங்களோட சித்தரிப்பு என்ன, அவங்களோட சிரிப்பு என்ன, என்ன நடக்குது இந்த சரீரத்தை கொண்டு? அதுக்கு தான் சொல்கிறாரு, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு படிப்போம். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த சரீரத்தில் நம்ம ஜீவனை வைத்திருக்கிறாரு. ஆனால் நம்மளோட குடியிருப்பு எங்கே இருக்குதுன்னா பரலோகத்தில் இருக்குது. எப்படி இருக்குதான்? கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். நம்ம இது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். எங்கே நாடுகிறோம்? ஐயோயோயோயோயோப்பா! பவுல் கலாத்தியரில் வாசிக்கலாம், தீமோத்தேயுவில் வாசிக்கலாம், கொரிந்தியரில் வாசிக்கலாம். சரீரம் வேசித்தனத்திற்கு அல்ல, விபச்சாரத்துக்கு அல்ல, சண்டை போடுறதுக்கு அல்ல அப்படின்னு சொல்லி அதிலே நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, பாருங்கள், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று நம்ம அதில் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த சரீரத்தில் இந்த ஜீவனை கொடுக்குற கடவுளுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இல்லாமல் எல்லாரையும் பார்த்து நகைத்து கிண்டல் அடித்து கேலி பண்ணி இதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டு உக்காந்து அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுகிற அநேக ஜனங்களை பார்க்கிறேன். அவர்களுக்கு கடவுள் சொல்கிறார், என்னென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு. எவ்வளோ நீ பேசுகிறியோ வீடியோ போட்டு உக்காந்துக்கிட்டு அவனை இவனை விஜய் குறித்து பாதி பேர் தாக்கி 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 தற்கூரின்னு பேசுகிறாங்க. அவரை பார்த்து
முக ஸ்டாலின் ஐயாவை பார்த்து அவங்க அவங்க அவங்கள பார்த்து நிறைய காரியங்களை அவரை பார்த்து கிண்டல் கேலி. இப்போது வீடியோ ஃபோன் எதுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ட்டு பார்த்தால், எங்கள் அப்பா ஒரு டைம் சொன்னார். நாங்கள் இருக்கிறது செங்கல்பட்டு, அவங்க அவங்க இருந்த காலத்தில் செங்கல்பட்டில் இருந்து ஸ்ரீபெரும்புதூரை தாண்டி உள்ளே போய் சுங்காசத்திரம் என்ற ஒரு ஊருக்கு போய் அங்கேருந்து எச்சூர் என்ற ஒரு கிராமத்துக்கு போகணும். திருமணம் ஆகிற எங்கள் அத்தையை நடக்க வச்சு கொண்டு போனாங்களாம். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு விஷயம் சொல்ல போகணும், நல்லது கெட்டு சொல்ல போகணுன்னா இப்படி தான் நடந்து போகணும். இதை சொல்ல நடந்து போகணும். இதை அவங்களுக்கு அறிவிக்கணும்னா என்ன பண்ண, நடந்து போகணும். எல்லாத்துக்கும் மாட்டு வண்டி இருக்கிறவங்க, இப்போல்லாம் மாட்டு வண்டி வச்சுருக்கவங்க தான் பணக்கார். பிரியமானவர்களே, அப்படி இருந்த ஒரு காலத்தில் ரொம்ப ஈஸியாக பேச பார்க்க இந்த கண்டுபிடிச்சா இதை வச்சுக்கிட்டு சரீரத்தை வச்சுக்கிட்டு பண்ணுற சேட்டை இருக்குது பாருங்கள். ஐயோயோயோயோப்பா, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காங்க எல்லாரும். புறஜாதியனை போல நான் அல்ல, அவனை போல நான் அல்ல, இந்த உலகத்துக்குரியவன் நான் அல்ல அப்படின்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதே போல் நீங்களும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் பரலோகத்துக்கு குடிமகனாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கான அத்தாரிட்டி எங்கே இருக்குது சொல்லுங்கள்? அத்தாரிட்டி எங்கே இருக்கிறது? சரீரத்தை வச்சுக்கிட்டு இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு பண்ணுற சேட்டை இருக்குது பாருங்கள். என்ன கிண்டலி கேலி எக்கத்தாலும் எள்ளி நகை அடி. ஒருவன் தோத்தாலும் ஜெயித்தாலும் வாழ்க்கையில் எல்லாருக்கும் சாகும் வரைக்கும் தோல்வி வெற்றியும் வந்து கொண்டே தான் இருக்கேன். வெற்றி பெற்றுட்டேன், ஒத்தனாவது வெற்றி பெற்றுட்டேன், நான் இதில் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா மாறி மாறி வருகிற நம்ம வாழ்க்கை. பிரியமானவர்களை பாருங்கள், சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காக தீமைக்காத அவன் பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இப்படி சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டுமே. அப்போ நம்ம எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும். ஒருவன் சரியில்லை என்றால் அவன் நம்ம வீட்டு பிள்ளைங்க சரியில்லை, நம்ம போயிட்டு இப்படி வீடியோ போட்டு தூற்றுவோமா? பேசுவோமா? செபிப்போம், உட்காந்து அழுது 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 செபிப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்கள். நீங்கள் எல்லா பரிசுத்த நீங்கள் எல்லாத்துலேயும் எப்படி இருக்கணுமா? அமைதியோட ராஜாக்களுக்காக, அநேக தேசத்து ஜனங்களுக்காக, அதிகாரிகளுக்காக என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்பட செபிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த குறைகளோடு இன்றைக்கே இயேசு வந்துட்டார். அல்லாட்டா நம்ம இன்றைக்கே மறித்து போகிறோம். போய் நின்றுடுவோமா? கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம போய் நின்றுடுவோமா? நிதானிக்க நம்மளை அழைக்கிறார் கடவுள். பிரியமானவர்களை பாருங்கள், ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். இப்படி புத்தி சொல்ல வேண்டும். எப்படி சொல்லலாம்? வசனத்தின் மூலயமா சொல்லலாம். அதை விட்டுட்டு 2 பேராக உட்காந்து 3 பேராக உட்காந்து ஒரே ஆளாக உட்காந்து என்ன வீடியோ போட்டுட்ருக்கீங்கன்னு எனக்கே புரியவே இல்லை. இங்கே யாருன்னா ஜெயிக்கிறாங்க, யாருன்னா தோக்குறாங்க, அதுவா காரியம்? கர்த்தர் மழையை தடுத்தால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. கர்த்தர் வெயிலை ரொம்ப அதிகமாக கொடுத்தா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் பண்டக சாலையில் வைத்திருக்கிறார் மழையும் காற்றையும், அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட்டா நிற்கும். அவரை தான் நம்ம கேட்க போகிறோம். எத்தனையோ வருஷங்களாக நானே இந்த வெயில் ரொம்ப தாக்கமாக இருக்குதுப்பான்னு சொன்னோம். அப்படியே நம்ம கண்களை மூடுகிறது போல் அப்படியே அந்த வெயில் மூடப்பட்டு அப்படியே நிழலை குளிர்மையான ஒரு காற்றை நான் கண்டிருக்கிறேன். அப்போ கர்த்தர் செய்ய போகிறார், நம்ம ஜெபிக்க போகிறோம், அவ்வளோதான். யார் என்ன ஆண்டாலும் நம்ம அவரிடத்துல தான் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாக இருக்கிறோம் என்று நம்புகிறேன். மனசாட்சி, உங்கள் மனசாட்சி உங்களுக்குள்ளே இருக்குது, ஆனால் புத்தி சொல்கிறவங்க வெளியே இருக்கிறோம். கவனம். அதுக்கு தான் சொல்கிறாரு பாருங்கள், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து
எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். நிதானத்தில் கவனமாக இருங்கள். நிதானிங்க. நாம் தங்களுக்கென்று நம்ம என்ன பண்ணணும்? மரிக்கணும். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைக்கும்படி, அவருக்கென்று நாம் பிழைக்கும்படி அவர் எல்லாருக்காக மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அப்படி அறிந்தவர்கள் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? மற்றவர்களை ஏளனம், கிண்டல், கேலி, சிரிப்பு, எகத்தாளம், கூடி கூடி சேர்ந்து பேசுகிற காரியம் எல்லாம் தயவு செய்து கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்க தயவு செய்து விட்டுடுங்க ப்ளீஸ். இந்த மாதிரி கிண்டல் கேலி பண்ணுறவங்க யாராவது இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தயவு செய்து அதை அனுப்பி விடுங்க. ஏன்னா கர்த்தருக்கு முன்னாடி நம்ம நிற்கணும். சும்மா இதை பேசி கொண்டு இருக்கிறதுல மகாத்தப். கவனமாக இருங்கள், நிதானிங்கள். நம்ம யார் என்று நிதானிங்கள். நம்மளோட நோக்கம் மற்றவர்களை கிண்டல் கேலி அடித்து பேசுகிறது அல்ல. நம்ம தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக என்று நம்ம என்ன சுயங்களாம் அழிந்து மறிக்கணுமா? மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். நிதானித்து வாழுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு விஜய் அவர் ரொம்ப வச்சு தாக்குன்னு தாக்குறாங்க. அவருக்கு ஃபுல் சப்போர்ட் இல்லை, வீட்டில் இல்லை, சப்போர்ட் இல்லை. பின்பு அவருக்கு ரொம்ப நிறைய பேர் தெரியாதவங்க கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஆலோசனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம் குழந்தைகளாக பிறந்தோம், குழந்தைகளாகவே இருக்கிறோமா? அல்ல. ஸ்டாலின் ஐயா கூட குழந்தையாக பிறந்தார், குழந்தையாவாக இருக்கிறார்? அல்ல. யாராக இருந்தால், எந்த ராஜாவாக இருந்தால் என்ன? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நம்ம சித்தம் இல்லாமல், கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒருவனும் அரசாள முடியாது. பிரியமானவர்களே, அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும்னு நமக்கு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். யாராக வந்தால் என்ன, யாராக இருந்தாலும் என்ன, அவர்களை ஆளுகிறவர் கர்த்தர். இந்த உலகத்துக்கு ராஜாதி ராஜா அவர் தான். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் ஞானமாக நல்லவர்கள் கூட இருக்கணும்ன்று ஜெபம் பண்ணுங்கள். நல்புத்தி சொல்லுகிறவர்கள் கூட இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்கள். இந்த தேசத்தை எப்படி ஆள வேண்டும் என்ற அறிவு ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை விட்டு கிண்டலு கேலி நகைத்து பேசி விபச்சாரத்துக்கு வேசித்தனத்துக்கு கொள்ளைக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சரீரம் பார்த்தா, ஆனால் அநேகரை உட்காந்து கிண்டலும் கேலியும் பண்ணுகிறதுக்கும் அந்த சரீரம் உதவியாக இருக்கிறது. அதெல்லாம் தூக்கி போட்டு நிதானித்து நம் கர்த்தருக்கு முன்பாடி நிற்கிறவர்கள் என்று அறிந்து செயல்படுங்கள். நிதானித்து அறிந்து செயல்படுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.